அவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்து நயவச்சுக்கிறனே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இந்த மண்டபஜிலி மரசி மூதேவியும் அம்ஜத் பேபியும் களி தின்ன போகிறாங்க ஜெயிலில். அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களோட டீமுக்கு 2 லோயர்ஸ்மார் சட்டத்தரணிகள் 2 பேர் புதுசாக ஜாயின்ட் ஆகிட்டாங்க என்கேகேஎன் டீமுக்கு. மாஷா அல்லாஹ் அல்லாட ஹிர்வையால் இப்போ எங்களோட டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. என்கேகேஎன் டீம் இப்போ எங்களோட என்கேகேஎன் டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் பேசுகிறத ஆடியோ கேட்டுட்டு வாங்க. கடைசியில் நான் வரேன். மண்டபஜிலி, உனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. அதற்குரிய அத்தனை ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டு தற்போது அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கப்படுகிறது. அதாவது நீ ஓபன் சேலஞ்சோட கோட்டாய் தானே, நீ செய்த மோசடிகளை பற்றி முடிந்தால் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து அதற்குரிய தண்டனை வாங்கி தரும்படி இப்ப அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகமாக வெகு சீக்கிரம் நீயும் அம்ஜாதும் ஒரே கூட்டில் இருக்க போறீங்கோ. அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றது ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நீ மதரசால டொய்லெட் கட்டி கொடுத்தாய், ஹராமான காசு எடுத்து கழிவுகளுக்கு பாவிக்கிற மாதிரி. இப்ப உனக்கு என்ன நடக்க போகுது? அம்ஜாரும் ஒரே காமரால ஒரே டொய்லெட்ல 2 பேரும் அவன் பேரை கொள்ள நீ பார்த்து கட்டிப்பாய், நீ பேரை கொள்ள அவன் பார்த்து கொண்டிருப்பான். அங்கே உள்ளுக்கும் எந்த ரகசியமும் இல்லை. உள்ள எல்லாருமே ஒரே டொய்லெட் தான் பாவிக்கணும், ஒரே இடத்துல படுக்கணும். அப்ப பாட்டு உனக்கு வரப்போற காலம் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி நீ செஞ்ச அநியாயங்களுக்கு அம்ஜாது உனக்கு துணை போனான் தானே, அதுக்கு அவன் சேர்ந்து இதுக்குரிய தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலம் ஆக நெருங்கி விட்டது. தற்பொழுது அதற்குரிய ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய மற்றும் ஆதாரங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பணம் வந்தது, அதுக்குரிய விசாரணை அவருக்கு நடக்கும்போது, அம்ஜாருக்கு நடக்கும்போது 2 பேருக்கும் சும்மாவே சாரத்துல எதுபட போகுது. கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு, நிச்சயமா அதுக்குரிய தண்டனை கிடைத்த ஆகும். நானும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். 2 பேரும் ஒரே கூட்டுல இருந்து ஒரே டொய்லெட்ல நீ பேரை கொள்ள அவன் பார்த்து நீப்பான், அவன் பேரை கொள்ள நீ பார்த்து நீப்பாய். அவன் நேரத்தை உனக்கு பொறுக்கிறாது, உன நேரத்தை அவனுக்கு பொறுக்கிறாது. பாரு வரப்போற காலம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படித்தான் வைக்க போறான் உனக்கு. நாசமா போங்கடா. மை மக்களே, என்கேகேஎன் டீம் மெம்பர் பேசினதை கேட்டீங்க. இதுதான் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. சட்டப்படி பார்த்தா எந்த பிள்ளைகளையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடையில உமாவாப்பட அனுமதி இருந்தாலும் இப்போ இதில் மாட்டிப்பட போகிறது யார் தெரியுமா? மண்டபஜிலியும் மாட்டிப்படுவான், அம்ஜத்தும் மாட்டிப்படுவான். அனுமதி கொடுத்தீங்களே உம்மாமார்கள் பாப்பமார்கள், நீங்களும் மாட்டிப்படுவீங்க. ஏன்னா அந்த ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் பெற்ற பிள்ளை சொல்லி எதுவும் செய்ய அனுமதி கொடுப்பீங்களா? சட்டம் தன் கடமையை செய்யும். அவனோட பிள்ளை வச்சு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், அதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பூப்பு மாடு மாதிரி தலையாட்டுறீங்களா? மண்டபஜிலி, உங்களோட ஆட்டத்துக்கு எப்படியும் ஒரு எண்டு வந்துடுச்சு. கூடிய சீக்கிரமாக நடக்கும். ஏண்டா எங்களுக்கு இங்கீதமும் தெரியும், அதை விட அதிகமாக சங்கீதமும் தெரியும். உங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் பொறுப்பு இல்லை. உங்களோட கஷ்டத்தை வச்சு இன்னொருத்தன் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், ஆனால் இஸ்லாம் சொல்கிற முறையில் அந்த நாட்டு சட்ட திட்டங்களை அடிப்படையில் செய்யலாம். நினச்ச மாதிரி பிள்ளை எடுத்து எவனுக்கும் வீடியோ போடலாம். மிச்சம் தேவையில்லை. நீங்கள் பெத்த பிள்ளை சொல்லி உங்களுக்கு அடிக்கலுமா ரத்த காயம் வாரத்துக்கு உங்களையே அரெஸ்ட் பண்ணுவான். அது மாதிரி தான் இதுவும். பெத்த உமா அப்பாவாக இருந்தாலும் ஒரு லிமிட் ஒண்டிக்கு பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே போனால் சட்ட நடவடிக்கை தான் எடுப்பாங்க. அதை தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். வாக்குமூலம் கொடுத்தீங்க தலை வாயால் வீடியோ எடுத்து போடுங்க பிரச்சனை இல்லை சொல்லி அதுக்கான நடவடிக்கையை தான் நாங்கள் இனி எடுக்க போகிறோம். மண்டபஜிலி 32 சொன்னது தானே, 32 இல்லை, இன்னும் கூட்டிக்கோங்க 34. செத்தாயிடாம் அவனே. கஷ்டம் யாருக்கு தான் இல்லை. அதுக்காக வேண்டி நீங்கள் பிள்ளைகளை பெற்று போட்டு மற்றவன் வீடியோ எடுத்து முழு உலகத்துக்கு காட்டி சம்பாதிக்க நீங்கள் விடுவீங்களா? அதில் தான் உங்களோட பிள்ளைகளை படித்து முன்னேறணுமா? வேடிக்கை ஆகிக்க உங்களை பார்க்க போகல. தன்மானம் சொல்லி கொண்டிருக்கி, சுயமரியாதையை சொல்லி கொண்டிருக்கி, அது எல்லாத்தையும் இழந்து தான் உங்களோட மகன் மௌலவி ஆகணும்னா அது தேவையே இல்லை. உதவி எடுக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கி, ஒரு அமானிதம் இருக்கி. உங்களோட இஷ்டத்துக்கு தலையாட்டையில் எல்லாத்துக்கும். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி நீங்களாச்சு, ஸ்ரீலங்காட சட்டமாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. கை நடுங்கி தூள் அடிக்கிறதுக்கு
வழியே இல்லாம இருக்க நேரம் வர்றோம் பாருங்க. நியாஸ் மௌலவி நீங்களாம் மிச்சம் காலத்துக்கு இந்த உம்மத்தில் ஈக்கணும். நாங்க துவா கேட்கிறோம் உங்களுக்கு. நான் இந்த சனியன் இந்த நஜீச தின்ட்டு நஜீச பாவிச்சு நாயா வைத்தோம். இப்பதான் எங்களுக்கு அறிவு வேலை செய்யணும். நியாஸ் மௌலவி நேத்தும் கூட பயன் கேட்ட ஹராமாகி இதோட ஹராமாகி போட்டது. இன்றையிலிருந்து தொழுவை பிடிச்சி அல்லாஹ் ரசூல் வழியில போற டாக்டரும் சொன்னாரு ஒரு டேப்லெட் ஒண்டிக்காம 50 ரூபாய் அதை போட்டால் அந்த நினைவு வராதாம். அதோட தான் உங்களே நினைவு வந்துச்சு. அல்லாத வழியில போறோம். நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்க நல்லா வந்த அந்த அடுத்த உங்களுக்கு கிடைக்குமே. நானும் பேய மாதிரி 50 ரூபாய் கொடுத்தேங்க. ஒருத்த வந்து சொல்றான், அவன் பேரை சொல்லி கவர்மெண்ட் கக்குஸ்ல உட்கார்ந்து தூள் இழுக்கிறான்.